வணக்கம். கம்ப்யூட்டர்ஸ் இந்த உலகத்தை எப்படி புரிஞ்சுக்குதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? பார்க்க ஒரு பெரிய மேஜிக் மாதிரி தோணும் இல்லையா? இன்னைக்கு நாம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐயோட ரொம்ப அடிப்படையான சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பத்தி ரொம்ப தெளிவாவும் சுவாரஸ்யமாவும் பார்க்க போறோம். இந்த விளக்கத்துல நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்க போறோம். வாங்க உள்ள போலாம். சிம்பிளா ஒரு கேள்வியிலிருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் எப்படி இது பூனை இது நாய்னு கண்டுபிடிக்குது? அது வெறும் மெஷின் தானே, அதுக்கு எப்படி அந்த வித்தியாசம் தெரியும்? இந்த கேள்விக்கான பதில்ல தான் ஏஐ எப்படி வேலை செய்யுதுங்கிற மிகப்பெரிய ரகசியமே அடங்கியிருக்கு. சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன, அது செயல்படுற 4 முக்கியமான ஸ்டெப்ஸ், நிஜ உலகத்துல ஏஐயோட பயன்பாடு, அப்புறம் டேட்டா குவாலிட்டி ஏன் அவ்வளோ முக்கியம். இதான் இன்னைக்கான பிளான். ஓகே, முதல்ல சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்னன்னு பார்த்துருவோம். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங், அதாவது மேற்பார்வையிடப்பட்ட கற்றல். இது ஒரு வகையான மெஷின் லேர்னிங் முறை. இங்க என்ன நடக்கும்னா, நாமளே கம்ப்யூட்டருக்கு முன்னாடியே லேபிள் பண்ணப்பட்ட டேட்டாவை கொடுத்துருவோம். அதாவது பதில்களோட இருக்கிற உதாரணங்களை கொடுத்துருவோம். அதை வச்சு அதுவா கத்துக்கிட்டு துல்லியமா கணிப்புகளையும் முடிவுகளையும் எடுக்கும். இதை இன்னும் ஈஸியா சொல்லணும்னா, நாம ஸ்கூல்ல எப்படி படிப்போம்னு யோசிச்சு பாருங்க. வாதியார் சொல்லி கொடுப்பார், நாம குறிப்புகளை படிப்போம், ஆன்சர் கீ வச்சு சரி பார்ப்போம் இல்லையா? ஏஐயும் அதே மாதிரி தான் செயல்படுது. இங்க நாம தான் வாதியார். நாம டேட்டாவை கொடுத்து அப்புறம் அதை டெஸ்ட் பண்றோம். ஒரு ஸ்டூடெண்ட் சுயமாக கத்துக்கிறதுக்கு முன்னாடி நிறைய சரியான உதாரணங்களை பார்க்கணும். சரியா? ஏஐயும் அப்படிதான். அடுத்ததா இந்த டிஜிட்டல் ஸ்டூடெண்ட் எப்படி அதோட ஹோம்ஒர்க்கை செய்யுதுன்னு அந்த 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்ப்போம். இதுல 4 அடிப்படை படிகள் இருக்கு. ஸ்டெப் 1, டேட்டாவை கலெக்ட் பண்றது. படங்கள், எண்கள்னு நிறைய விஷயங்களை சேர்க்கிறது. ஸ்டெப் 2, லேபிள் பண்றது. அதாவது இது நாய், இது பூனைன்னு நாமே அதுக்கு பேர் வைக்கிறது. ஸ்டெப் 3, ட்ரெய்னிங். ஏஐக்கு நாம கொடுத்த டேட்டாவுக்கும் சரியான ஆன்சருக்கும் உள்ள கனெக்ஷனை புரிய வைக்கிறது. அப்புறம் ஸ்டெப் 4, டெஸ்டிங். ஃபைனல் எக்ஸாம் மாதிரி புதுசா ஒரு டேட்டாவை கொடுத்து அது சரியா கண்டுபிடிக்குதான்னு செக் பண்றது. நம்ம இமெயில்ல ஸ்பாம் ஃபில்டர் இருக்குல்ல, அது இப்படி தான் வேலை செய்யுது. தேவையற்ற லிங்க்ஸ், திரும்ப திரும்ப வரும் விளம்பரங்கள் கொண்ட மெயில்களை ஸ்பாம்னும் நல்ல மெயில்களை சேஃப்னும் நாமே லேபிள் பண்ணி ட்ரெயின் பண்றோம். இந்த பேட்டர்ன்ஸை வச்சு ஒரு புது மெயில் வரும்போது அது ஸ்பாமா இல்லையான்னு ஏஐ ரொம்ப கரெக்டா கண்டுபிடிச்சிருது. சரி, நிஜ உலகத்துல வேற எங்கெல்லாம் இந்த ஏஐ பயன்படுதுன்னு பார்ப்போம். நிறைய துறைகள்ல இதோட பயன்பாடு ரொம்பவே பெருசு. ஹெல்த் கேர்ல எக்ஸ்ரேகளை பார்த்து வியாதிகளை கண்டுபிடிக்கிறது, நம்ம ஸ்மார்ட் போன்ல இருக்கிற ஃபேஸ் அன்லாக் செக்யூரிட்டி, அமேசான் மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங்ல நாம வாங்கின பொருளை வச்சு புதுசா ரெக்கமெண்ட் பண்றது, அப்புறம் மழை வருமா புயல் வருமான்னு சொல்ற வெதர் ரிப்போர்ட், இப்படி எல்லா இடத்துலயும் இந்த சூப்பர்வைஸ்டு லேர்னிங் பின்னாடி இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன கேள்வி. நாம இதுவரைக்கும் பார்த்த இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பயன்பாடுகள்ல நீங்க எதை டெய்லி ரொம்ப அடிக்கடி யூஸ் பண்றீங்க? ஃபேஸ் அன்லாக்கா இல்ல ஆன்லைன் ஷாப்பிங் ரெக்கமெண்டேஷனா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏஐ நம்ம வாழ்க்கையோட எவ்வளோ நெருக்கமா இருக்குன்னு உங்களுக்கே புரியும். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வரப்போறோம். ஏஐக்கு டேட்டா குவாலிட்டி ஏன் அவ்வளோ முக்கியம்? இவ்வளோ நேரம் ஏஐயோட திறமைகளை பார்த்தோம். ஆனா இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. வாத்தியார் எவ்வளோ சரியா சொல்லிக் கொடுக்குறாரோ அதே அளவு தான் மாணவனும் புத்திசாலியா இருப்பான். நல்ல டேட்டா கொடுத்தா ரிசல்ட் பக்காவா இருக்கும், துல்லியம் அதிகமா இருக்கும். ஆனா தப்பான அல்லது ஒருதலைப்பட்சமான டேட்டாவை கொடுத்தா முடிவுகள் ரொம்ப மோசமா போகும். உதாரணமா, குறிப்பிட்ட வகையான முகங்களை மட்டுமே பார்த்து பழகுன ஒரு ஏஐ கிட்ட முற்றிலும் புதுசா ஒரு முகத்தை காட்டினா அதுக்கு அடையாளம் தெரியாது, அது ஃபெயில் ஆயிடும். இதத்தான் நாம பயாஸ், அதாவது ஒருதலைப்பட்சம்னு சொல்றோம். அறக்குறையான தப்பான ட்ரைனிங் டேட்டாவால வர மோசமான முடிவுகள் தான் இது. ஏஐக்கு உலகத்தை பத்தின சொந்த அறிவெல்லாம் கிடையாதுங்க. நாம கொடுக்கிற டேட்டாவை வச்சு வேலை செய்யற ஒரு மேத்ஸ் மாடல், அவ்வளவுதான். அதனால இதோட சில வரம்புகளை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இந்த டேட்டாவை லேபிள் பண்றதுக்கு நிறைய மனித உழைப்பும் நேரமும் தேவைப்படும். இது ரொம்ப செலவு மிக்கதாவும் மாறலாம். அது மட்டும் இல்லாம ஏஐ முழுக்க முழுக்க நாம கொடுக்கிற டேட்டாவோட குவாலிட்டியை தான் நம்பி இருக்கு. சோ அது எடுக்கிற முடிவுகளை நாம தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். மனிதர்களோட பொறுப்பு இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம இதுவரைக்கும் பார்த்ததோட மொத்த சாராம்சம் இதுதான். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது உதாரணங்கள் மூலமா ஏஐ அமைப்புகளுக்கு கத்துக் கொடுக்கிற ஒரு முறை. இது பேட்டர்ன்ஸை புரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா கணிப்புகளை செய்ய மிஷின்களுக்கு உதவுது. இதுதான் அதோட அடிப்படை. ஓகே, நம்ம எண்டிக்கு வந்துட்டோம். உங்களுக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சவால் இது. நீங்க சொந்தமா ஒரு ஏஐயை உருவாக்குறீங்கன்னு வச்சுப்போம். அது எந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? அதுக்கு என்ன மாதிரியான லேபிள் பண்ணப்பட்ட டேட்டா உங்களுக்கு தேவைப்படும்? கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. இந்த விளக்கம் உங்களுக்கு புது விஷயங்களை கத்துக்க ரொம்பவே உதவி இருக்கும் நம்புறேன். தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.